லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 36, 37, 38. ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியும் ஆகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால், அவள் கன்னி பிராயத்திலே விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனோட வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். ஆனாலும் அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். ஆமென். இந்த வசனத்துல நம்ம புதிய ஏற்பாட்டுல அன்னாளை குறித்து பார்க்கிறோம். பைபிள்ல நிறைய பேருக்கு தெரியறது இல்ல, பட் பைபிள்ல 2 அன்னாள் இருக்காங்க. பழைய ஏற்பாட்டுல ஒரு அன்னாள் இருக்காங்க, 1 சாமுவேல்ல ஒரு அன்னாள் இருக்காங்க, புதிய ஏற்பாட்டுல ஒரு அன்னாள் இருக்காங்க. பழைய ஏற்பாட்டு அன்னாள் தேவனிடத்தில் கேட்ட அன்னாள். புதிய ஏற்பாட்டு அன்னாள் தேவனையே பார்த்த அன்னாள். இரண்டாமாக பழைய ஏற்பாட்டு அன்னாள் கேட்டு பெற்றுக்கொண்ட அன்னாள். பிள்ளை தாங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு பிள்ளை தாங்கன்னு கேட்டு பெற்றுக்கொண்ட அன்னாள். புதிய ஏற்பாட்டு அன்னாள் கேட்டிருந்த பொழுதே பார்த்த அன்னாள். யார்கிட்ட கேட்டுட்டு இருந்தாலோ அவங்களையே பார்த்த அன்னாள். மூன்றாவதாக பழைய ஏற்பாட்டு அன்னாள் புலம்பலின் அன்னாள். அழுகுறா, புலம்புறா, எனக்கு பிள்ளை வேணும் ஆண்டவரே அப்படின்னு புலம்புறா. ஆனா புதிய ஏற்பாட்டு அன்னாள் மகிழ்ச்சியின் அன்னாள். ஆமென். நாலாவதாக பழைய ஏற்பாட்டு அன்னாள் பெனினாளின் தள்ளுதலினாள். அன்னாள் ஜெபாலயத்துக்கு அழுது ஜெபிக்கிறான், எனக்கு பிள்ளை வேணும் ஆண்டவரே அப்படின்னு கேக்குறான். ஒருத்தங்களுடைய உந்துதலால ஜெபித்த அன்னாள். ஆனா புதிய ஏற்பாட்டு அன்னாள் யாரும் அந்த அம்மாவை போர்ஸ் பண்ணல, யாரும் அந்த அம்மாவை போய் ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லல. தேவன் மேல் கொண்டிருந்த அன்பினால் அந்த அம்மா சபையில உட்கார்ந்து அமர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தாங்க. வேதம் சொல்லுகிறது, இந்த 3 வசனத்தை நீங்க படிக்கும் போது வேதம் தெளிவா சொல்லுது. இந்த புதிய ஏற்பாட்டு அன்னாள், லூக்கா 2ஆம் அதிகாரத்துல இருக்கிற இந்த அன்னாள், இந்த அம்மா என்னன்னா 7 வருஷம் தான் அவங்க புருஷனோட இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க புருஷன் இறந்திருக்காரு. அது அவங்க சொல்லப்படல. ஆனா புருஷன் இறந்தனால 7 வருஷம் தான் அந்த அம்மா அவங்க ஹஸ்பண்டோட இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா தனிமைதான் பார்த்திருக்காங்க அவங்க வாழ்க்கையில. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், ஒரு 23 வயசுல அந்த அம்மாவுக்கு ஒரு திருமணம் ஆயிருந்துச்சுன்னா 30 வயசு வரைக்கும் ஒரு 7 வருஷம் ஹஸ்பண்டோட இருந்திருக்காங்க. அப்ப 30 வயசுல ஆலயத்திற்குள்ள அடியெடுத்து வைத்த அந்த அன்னாள் 84 வருஷம் வரைக்கும் அந்த ஆலயத்தை விட்டு வெளிவரல. ஏன்னா கிட்டத்தட்ட 54 வருஷங்கள் அந்த ஆலயத்திலே அந்த அம்மா அமர்ந்து இருக்கிறாங்க. எதனாலன்றதை நம்ம பிற்பாடு பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டு அன்னாள் தேவைக்காக ஜெபித்த அன்னாள், பிள்ளைக்காக தேவைக்காக ஜெபித்த அன்னாள். ஆனா புதிய ஏற்பாட்டு அன்னாள் தேவைக்காக ஜெபிக்கலங்க, ஒரு ரிலேஷன்ஷிப், ஆண்டவரோட ஒரு உறவுல ஜெபித்தவர்கள். ஜெபத்துல 2 விதமான ஜெபம் இருக்கு. ஒண்ணு ரெக்வெஸ்ட் பிரேயர், இன்னொன்னு ரிலேஷன்ஷிப் பிரேயர். ரெக்வெஸ்ட் பிரேயர் எனக்கு வேணும்னு கேக்குறது. ரிலேஷன்ஷிப் பிரேயர் ஆண்டவரே உம்மோடு இருக்கிற உறவு, ஒரு உறவின் அடிப்படையில் இருக்கிற ஜெபம். பழைய ஏற்பாட்டு அன்னாள் ரெக்வெஸ்ட் பிரேயர், அதாவது எனக்கு வேணும், இது எனக்கு தேவை அப்படின்னு கேட்ட அன்னாள். புதிய ஏற்பாட்டின் அன்னாள் தேவைக்காக கேட்கலங்க, அந்த அம்மா ஒரு ரிலேஷன்ஷிப்போட ஜெபம் பண்ணாங்க. இப்ப இருக்கிற நிறைய பெண்கள் ரெக்வெஸ்ட் பிரேயரா தான் நம்ம பண்றோம். நம்ம ஆண்டவரே எனக்கு இது வேணும் லிஸ்ட் போட்டு ஜெபம் பண்றவங்களும் இருக்காங்க. லிஸ்ட் போட்டு ஆண்டவரே எனக்கு இந்த தேவையெல்லாம் இருக்கு, இந்த மாசத்துல எனக்கு இவ்வளவு தேவை இருக்கு, இவ்வளவு கடன் இருக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, வீட்டுல அரிசி இல்ல, பருப்பு இல்ல, எழுதி வச்சு ஜெபம் பண்றவங்க இருக்காங்க. லிஸ்ட் பிரேயர் இருக்கு, ரெக்வெஸ்ட் பிரேயர் இருக்கு. எல்லா அண்ணாலும் அப்படிதான் இருக்கிறாங்க, பழைய ஏற்பாட்டு அண்ணாலாவே இருக்கிறாங்க. பட் ஆனாலும் புதிய ஏற்பாட்டு அண்ணா லிஸ்ட் போட்டு ஜெபம் பண்ணலங்க, அந்த ரிலேஷன்ஷிப்போட ஜெபம் பண்ணாங்க, உறவு முறையோட ஜெபம் பண்ணாங்க. பிரேயர் நம்ம நினைக்கிறோம் ஜெபம்ன்றது கேட்கிறது, ஆண்டவர்கிட்ட கேட்கிறது தான் ஜெபம், நம்ம அழுகிறது தான் ஜெபம், புலம்புறது தான் ஜெபம், போராடுறது தான் ஜெபம் நம்ம நினைக்கிறோம். ஆனா அது எல்லாத்தையும் உடை தெரிந்தவள் லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அன்னாள். கேட்கிறது, புலம்புறது, அழுகிறது, போராடுகிறது ஜெபம் அல்ல.
உறவோடு ஜெபிக்கிறது மாத்திரமே ஜெபம் என்று உடை தெரிந்தவள் லூக்கா 2ஆம் அதிகாரத்தின் அன்னாள். அந்த அண்ணாள் நம்ம நினைக்கலாம், அந்த அண்ணாள் 54 வருஷம் அந்த ஆலயத்துல உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அந்த அண்ணாள் தேவனோட உறவு கொண்டு இருந்தாங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்போட இருந்தாங்க. அவங்க தனிமையில இருந்தாங்க நம்ம நினைக்கலாம். ஏன்னா 30 இயர்ஸ் 30 வருஷத்துல இருந்து கணவர் இல்ல, கிட்டத்தட்ட 54 வருஷம் அந்த அம்மா தனிமையில இருந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த அம்மா நான் தனிமையில இல்ல, ஐம் நாட் லோன்லி அப்படின்றத அவங்க மைண்டுக்கு கொண்டு வந்ததே அந்த ஜெபம் தாங்க. அந்த அம்மா பண்ணின ஜெபம் மட்டும்தான் நான் தனிமையில இல்ல அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த அம்மாக்குள்ள வந்தது. ஏன்னா அவங்க வீட்டுக்காரர் இல்ல, என் துணைக்கு யாருமே இல்ல, ஒரு ஆண் துணை இல்லாம ஒரு பெண் வாழ்றது அந்த காலத்துல ரொம்ப கடினமா இருந்தது. அப்பவும் அந்த அம்மா லோன்லினஸ் ஃபீல் பண்ணல, தனிமையை நினைக்கவே இல்லை. தன்னோட ஆண்டவர் இருக்கிறார், தன்னோட ஹஸ்பண்ட் இல்லைனாலும் சபையாகிய மணவாட்டியை வரப்போகிற மணவாளனுக்காக தயார் செய்துட்டு இருந்தாங்க. மணவாளன் என்னோடு இருக்கிறார் என்ற ஒரு எண்ணத்தோடு இருந்த அந்த தாயார் தான் புதிய ஏற்பாட்டு அன்னாள். சந்தோஷமா இருந்தாங்க, துக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்க பழைய ஏற்பாட்டு அன்னாள் மாதிரி அழுது புலம்பி ஜெபிச்சிருப்பாங்க. ஆனா அவங்க துக்கப்படல, சந்தோஷமா ஆராதனை செய்து இருந்தாங்க. இந்த அம்மா வேதம் சொல்றது தீர்க்கதரிசின்னு. இந்த அம்மா ஆனா தீர்க்கதரிசி இல்ல. ஒரு மனிதன் தேவனோட இருந்தாலே அவன் தீர்க்கதரிசிங்க. எந்த மனுஷனும் தேவனோட இருந்தாலே அவன் தீர்க்கதரிசியா இருப்பான். ஏனென்றால் அவன் தேவனோட நடக்கிறான். தேவனோட நடக்கும் போது ஆண்டவர் எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்துவார். அவர் நம்மள தீர்க்க தரிசியாய் மாற்றுவார். இந்த புதிய ஏற்பாட்டு அன்னாள் தீர்க்கதரிசி இல்ல, ஆனா அவங்க தேவனோடு இருந்தனால ஆண்டவர் அவங்கள தீர்க்கதரிசியா வைத்தாங்க. தேவனோடு நடக்கிற அனுபவம் அந்த அம்மாவுக்கு இருந்தது. தேவனோட நடக்கிற அனுபவம்னா என்ன? தேவனோடு பேசுறாங்க, தேவனோடு பழகுறாங்க, தேவனோடு ஆராதிக்கிறாங்க. இதுதாங்க அந்த அம்மாவுடைய ரிலேஷன்ஷிப். அப்படி அவங்க சந்தோஷத்திலே இருந்தாங்க. இந்த மாதிரி பண்ண அவங்களுக்குள்ளார ஒரு சந்தோஷம். இந்த அம்மா ஜெபத்திலையும் ஆராதனையில மாத்திரமே சந்தோஷமா இருந்தாங்க. ஆலயத்திலே இருந்தாங்க, ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க, ஆராதனை பண்ணிட்டே இருந்தாங்க. இதுதான் அவங்க வாழ்க்கைனே நினைச்சிட்டாங்க. ஹஸ்பண்ட் இல்லைனாலும் இதுதான் ஜெபம் தான், ஆலயத்துல தங்கி தரித்திருக்கிறது தான் என் வாழ்க்கைன்னே நினைச்சாங்க. இப்ப நிறைய அண்ணாள் சபைக்குள்ள இருக்கிறாங்க, நிறைய அண்ணாள் சபைக்குள்ள இருக்கிறாங்க, ஜெபம் பண்றாங்க. எல்லாரும் ஜெபம் பண்ற எல்லாருமே அண்ணாள் ஆயிட முடியாது, அதாவது புதிய ஏற்பாட்டு அண்ணாள் ஆயிட முடியாது. ஜெபம் பண்ற எல்லாருமே புதிய ஏற்பாட்டு அண்ணாள் ஆக முடியாது. ஏன்னா நம்மளோட ஜெபம் எப்படி இருக்கு? ஆண்டவரே கணவரை ரசிங்க, என் பிள்ளைகளை ரசிங்க, எனக்கு பண தேவைகளை சந்திங்க, என் வீட்டு கடன் பிரச்சனைகளை சந்திங்க, என் வீடை கட்டுங்க ஆண்டவரே, குடும்பத்தை கட்டுங்க, எனக்கு அந்த கடன் எல்லாம் அடைங்க ஆண்டவரே. இதுதான் நம்மளோட ஜெபமா இருக்கு. எனக்கு இது தாங்க ஆண்டவரே, எனக்கு அது தாங்க ஆண்டவரே. இது பழைய ஏற்பாட்டின் அன்னாள், புலம்பலின் அன்னாள். ஆனா புதிய ஏற்பாட்டின் அன்னாள் அதை எதையுமே கேட்கல. எனக்கு இது வேணும், அது வேணும், எனக்கு தேவை, என்னுடைய தேவையே நீங்க மட்டும்தான் ஏசப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதான் அரியலூர் வெஸ்லி ஐயா ஒரு பாட்டு பாடியிருப்பாரு, என் தேவைய சொல்லி சொல்லி உம்மை நான் துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்க தான். அதுதான் புதிய ஏற்பாட்டின் அன்னாளுடைய ஜெபமா இருந்தது. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டு அன்னாளுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தாங்க. அந்த அம்மாவுடைய மைண்ட் செட் மட்டும்தான் வித்தியாசம், மைண்ட் செட் தாங்க. ஏன்னா பழைய ஏற்பாட்டு அன்னாள் கேட்கணும்னு மட்டும்தான் ஒரு தாட் இருந்தது. ஆனா புதிய ஏற்பாட்டு அன்னாள் ஒரு ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் அவங்களுடைய மைண்ட் செட். அத பிளீஸ் நான் சொல்றது என்னன்னா, நம்மளுடைய தேவைகளுக்காக நம்ம ஆண்டவரை வைக்க கூடாது. ஆண்டவரை சில தாட்டி நம்ம ஃபைனான்ஸ்காரரா வைக்கிறோம். எனக்கு கஷ்டம்னோடனே நான் ஆண்டவர்கிட்ட போய் நிக்கிறேன். நம்ம ஆண்டவரை ஃபைனான்ஸ்காரராவோ இல்ல நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிற ஆண்டவராவோ நம்ம அவரை வைக்க கூடாது. அவர் நம்மளுடைய தகப்பன். என்னுடைய எல்லா தேவைகளும் அவருக்கு தெரியும், எனக்கு என்ன வேணும்ன்றது அவருக்கு தெரியும், அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறார் அப்படின்ற மைண்ட் செட் அந்த புதிய ஏற்பாட்டு அன்னாளுக்கு இருந்தது. எனக்கு என் தகப்பன், அவரோடு நான் செலவழிக்கிற நேரம், என் மணவாளனோடு நான் செலவழிக்கிற நேரம் அவருக்கு தெரியும் எனக்கு என்ன தேவை என்பதை. அது மட்டும். ஆனா என்னுடைய தேவை என்னன்னா, எனக்கு நீங்க மட்டும்தான் ஆண்டவரே தேவை அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு அந்த அம்மா வந்தாங்க. அந்த அம்மா ஒரு நாளும் போய் எனக்கு இது தேவை அப்படின்னு கேட்கல. தேவனோடு உறவாடும் இடமாகவே வைத்திருந்தாங்களா. அவங்களுடைய ஜெபம் தேவனோடு இருக்கிற உறவு மாத்திரமே. உறவு என்றால் என்ன? தேவனோடு இருக்கிற உறவு என்றால் என்ன? நம்ம கேட்கலாம், தேவனோடு உறவாடுங்கன்னு
இவ்வளவு நேரம் நான் சொல்றேன். ஆனா தேவனோட உறவாடுகிறதுனா என்ன? மனம் திறந்து பேசுகிறது, மனம் திறந்து அவரை புகழ்கிறது, அவர் செய்த நன்மைகளை சொல்லுகிறது, விசுவாச அறிக்கைகளை சொல்லுகிறது, ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிற வார்த்தைகளால் அவரை போற்றி புகழ்ந்து பாடுகிறது தாங்க உறவு, ஆண்டவரோடு உறவு. இந்த உறவுக்குள்ள நம்ம இருந்தோம்னா கண்டிப்பா இப்படி நம்ம செய்து கொண்டே இருந்தா அவர் நம்மளோடு பேசுவார். நம்ம அந்த ரிலேஷன்ஷிப் குள்ளார வந்துட்டா God will talk with you. ஆண்டவர் நம்ம கிட்ட பிரத்யட்சமா பேசுவார். இதுதான் அந்த அண்ணாள் செய்து கொண்டிருந்தாங்க. நினைக்கலாம் 84 வயசு அந்த அம்மா, வயசான பாட்டி, அவங்க ஜெபம் பண்ணிட்டே ஆலயத்துல உட்கார்ந்து இருந்தாங்களே, அந்த அம்மாவுக்கு போர் அடிக்கலையா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அந்த அம்மாக்கு போர் அடிக்கல, ஜெபம் பண்றது அவங்களுக்கு போர் அடிக்கல, ஆராதனை செய்கிறது அவங்களுக்கு போர் அடிக்கல. ஆனா இப்ப பாருங்களேன், இப்ப நிறைய பேர் என்ன தெரியுமா நம்ம நினைக்கிறோம், எப்படா சர்ச் முடியும், எப்படா எழுந்து வீட்டுக்கு போலாம், எப்படா ஆராதனை முடியும், எப்படா எழுந்து போலாம், எப்படா ஜெபம் முடியும் நினைக்கிறோம். ஆனா அந்த நம்ம சில பேர் என்ன பண்றோம், சர்ச்சுக்கு போறோம், ஆராதிக்கிறோம், ஜெபம் பண்றோம், எல்லாமே பண்றோம். ஆனா நம்ம ரிலேஷன்ஷிப்குள்ளர் இல்ல, ஆண்டவரோட உறவுக்குள்ளர் நம்ம இல்ல. உறவுன்றது என்ன? சிக்னல் மாதிரி, மொபைல் சிக்னல் மாதிரி. எப்பயுமே அந்த சிக்னல், எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற சிக்னல் எப்பயுமே கிடைத்து கொண்டே இருக்கணும். சிக்னல் சப்போஸ் கட் ஆச்சுன்னா நான் ஜெபித்து மீண்டும் அந்த சிக்னல், மீண்டும் ஆண்டவருக்குள்ள இருக்கிற உறவை நான் மேம்படுத்தி கொள்ளணும். இதுதான் ஜெபம், இதுதான் ஜெபம். இதுதான் அந்த அண்ணால அந்த அம்மா செய்தாங்க. இந்த அம்மா ஜெபம் பண்ண ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியோ சந்தோஷமா ஜெபம் பண்ண, ஒரு நாள் யாருக்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவரே நேர்ல வந்தார். அதுதான் அந்த அம்மாவுடைய மகிமை. இந்த லூக்கா 2ஆம் அதிகாரத்தின் இந்த தாயார் யாருக்கிட்ட ஜெபித்தார்களோ அவர்களை கண்டார்கள். அதுதாங்க இன்னைக்கு நிறைய பெண்கள் நம்ம நிதானிச்சு பார்ப்போம். நம்ம ராகேலா இருக்கிறோமா, மனுஷர்களை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? இல்ல இந்த அண்ணாள் லூக்கா புதிய ஏற்பாட்டு அண்ணாளாக நாம் ஆண்டரோட உறவுல ஜெபிக்கிறோமான்னு. ராகேல் கர்த்தர் தேவனிடத்துல கேட்கணும் என்ற அறிவில்லாத பெண். ஆனா தேவனிடத்தில் கேட்கவே வேண்டாம், தேவனிடத்துல உறவுல இருந்தாலே அவர் தேவைகளை எல்லாம் சந்திப்பார் என்ற ஞானத்தோடு இருந்த பெண் தாங்க இந்த புதிய ஏற்பாட்டு அண்ணாள். ராகேல் என்பவள் மாம்சத்துக்குரியவள், அண்ணாள் என்பவள் ஆவிக்குரியவள். எழுத்தை பார்த்து வாழ்ந்தவர்கள் பழைய ஏற்பாட்டு ஆட்கள், ஆண்டவரை பார்த்து வாழ்ந்தவர்கள் தான் புதிய ஏற்பாட்டு ஜனங்கள். அண்ணாள் ஆண்டவரை பார்த்தாங்க, ஆண்டவரை இடத்துல பதில் வரும்னு நினைச்சிட்டே காத்துட்டு இருந்தா. ஆனா பதில் வரலங்க, ஆண்டவரே வந்தாருங்க. நம்ம என்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட ரிலேஷன்ஷிப்போட இருக்க நம்ம யாருக்கிட்ட ஜெபம் பண்றோமோ அவரே நேர்ல வருவார். அவர் கண்டிப்பா நம்மளோடு பிரத்யட்சமா பேசுகிற தேவன். நம்மளுடைய ஜெப வாழ்க்கை, நம்மளுடைய ஒவ்வொரு நாளுடைய ஜெப வாழ்க்கை ஒரு 5 minutes ஜெபம், 2 minutes ஜெபம் அது கிடையாது. நம்ம ரிலேஷன்ஷிப் வெறும் பிரேயர்ல மட்டும் கிடையாது. எப்பயுமே ரிலேஷன்ஷிப், எப்பயுமே சிக்னல் கிடைச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஆண்டவருக்கு எனக்கும் இருக்கிற சிக்னல் எப்பயுமே கட் ஆகாம, எனக்கும் ஆண்டவருக்குள்ள சிக்னல் எப்பயுமே கிடைத்து கொண்டே இருக்கணும். ஆண்டவருக்கு எனக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை ஒவ்வொரு நாளும் நம்ம பில்ட் பண்ணணும். அப்படியே கண்களை மூடலாம். அப்படியே கண்களை மூடி இந்த நேரத்துல, ஆண்டவரே நான் ஒரு ரிலேஷன்ஷிப் உள்ள ஜெபமாய் ஒரு உறவுக்குள்ள மோடு நான் ஜெபிக்கணும் அப்பா. என் தேவைய சொல்ல மாட்டேன், லிஸ்ட் போட்டு ஜெபம் பண்ணல நானு. எனக்கு முதலாவது உம்மோடு ஒரு உறவு வேணும். I want a relationship, Lord. I want a relationship this evening, Lord. நம்மளுடைய பாஸ்ட் லைஃப், நம்மளுடைய பழைய வாழ்க்கை எல்லாத்தையும் மறந்துருங்க. லிஸ்ட் போட்டு ஜெபம் பண்ணிருக்கலாம், தேவைகளை சொல்லிருக்கலாம். இந்த நேரத்துல அர்ப்பணிப்போம். ஆண்டவரே எங்களை மன்னிங்க. ஒரு புதிய ஏற்பாட்டு அண்ணாளா இந்த மாலை வேலையில என்ன புதுப்பீங்க ஆண்டவரை, புதுப்பீங்க. கண்களை மூடின நிலையில ஜெபிப்போமா. என் தேவைய சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்கதான். ஏன் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன், என் இதயமே நீங்கதான். என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே, வானம் பூமியாவும் வாழும் தெய்வம் நீங்கதான். என் உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் பாலும் தெய்வம் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். ஆமாண்டவரே,
இந்த மாலை வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஒரு உறவுக்குள்ள நாங்கள் செபிக்க, ஒரு உறவுக்குள்ள உம்மோடு நாங்கள் இருக்கிற உறவை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொள்ள தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்க ஜெப வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்கப்பா. நாங்க ஃபைனான்ஸ்காரங்களா, தேவைக்கு மாத்திரமே நாங்க உங்களை யூஸ் பண்ணிக்க போறது இல்லப்பா. எங்க கூடயே இருங்க. ஒரு உறவுக்குள்ள, ஒரு தகப்பனை போல ஒரு உறவுக்குள்ள நாங்கள் ஜெபிக்க, எங்களுடைய உறவை நாங்கள் ஒவ்வொரு நாளும் மேம்படுத்திக் கொள்ள உதவி பண்ணுங்க ஆண்டவரே. இந்த மாலை வேளையில அப்பா எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பெண்களின் தேவன் தாமே வல்லமையாய் நீங்க பயன்படுத்துங்கப்பா. அண்ணாலே அப்பா தீர்க்கதரிசியாய் உயர்த்தினதை போல இந்த நேரத்துல அப்பா எங்களோடு இணைந்திருக்கிற பெண்களை தேவன் தாமே ஆண்டவரே அப்படிப்பட்ட வரங்களால் நிரப்பும்படி செபிக்கிறேன். பெண்கள் என்பது பலவீனமான பாண்டங்கள் என்பதை நீர் அறிவீர் சுவாமி. எங்களை வல்லமையாய் நம்முடைய மகிமையினால் நிரப்பி பயன்படுத்தபடி ஜெபிக்கிறேன். இந்த எல்லாவற்றையும் பாதத்தை அர்ப்பணித்து ஜெபித்து தாழ்த்துகிறப்பா. ஏசு கிறிஸ்துவின் ஈடு எண்ணற்ற நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ரொம்ப நன்றி கிறிஸ்டி. தேங்க்யூ. உண்மையாகவே ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். நம்ம எப்படிப்பட்ட அண்ணாள்களாக இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட அண்ணாளை போல நாம் வாழ வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு இந்த நாள்ல கற்றுக் கொடுத்திருக்கிறார். எப்படிப்பட்ட ஜெபம் நம்முடைய ஜெபமா இருக்கிறது. ஜெபமானது நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு நம்ம மூச்சு காற்றை போன்ற ஒரு முக்கியமான ஒன்றுதான் நம்முடைய ஜெபமானது. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில இருக்க வேண்டியதான ஒன்று. இந்த நாளில கூட நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், நம்முடைய ஜெபம் உண்மையோடும் ஊக்கத்தோடும் கண்ணீரோடும் இருக்கும்போது அது உண்மையாகவே ஒரு வெற்றியுள்ள ஜெபமாக காணப்படும். நாம் அவ்வாறு செய்யும் போது ஒரு தேவைக்காகவோ இல்ல நம்முடைய உலக பிரகாரமான காரியங்களுக்காகவோ இல்ல நம்மளுடைய வறுமையை போக்கக்கூடிய ஒரு காரியங்களுக்காகவோ இல்ல வேற ஏதோ ஒரு தேவைகளுக்காக நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்காதபடிக்கு, ஒரு மனுஷனை நம்பி நாம் எதற்காக போகிறோமோ அப்படி ஒரு சூழ்நிலையை நாம் தேவனிடத்துல கொண்டு போகாதபடிக்கு, நாம் தேவனை நம்மளுடைய உறவு போல, நம்மளுடைய ஒரு சுவாசம் போல வைத்துக் கொள்ளும் போது நம்முடைய உறவிலே எந்த ஒரு சிதைவும் ஏற்படாது. அது மட்டும் இல்லாம அந்த உறவு மிகவும் உண்மையான ஒரு உறவாக அந்த உறவிலே நாம் நிலைத்திருக்கும் போது, ஜெபத்தோடு கூட ஆண்டவரோடு கூட இணைந்து இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. கிறிஸ்தவர்களாகிய நாம் கூட இருக்கலாம், இல்லாட்டா இதை புதிதாக பார்த்து கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரோடு கூட ஒரு உறவு, நான் கிறிஸ்தவள் என்பதை சொல்வதை விட நான் இயேசுவுக்கு பிடித்தமானவள், இல்லைன்னா ஒரு ஆண்டவரோடு கூட ஒரு உறவு வைத்துக் கொள்ள விரும்புகிற யாரா இருந்தாலும் உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் வெற்றியை தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை எந்தவித சந்தேகமும் இல்லை. நாம் அப்படிப்பட்டவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில விசேஷமாய் பெண்களாகிய நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நாளிலும் கூட நம் ஜெபத்தை பற்றி கேட்டிருக்கோம். நம்ம வாழ்க்கையில அதை அபியாசப்படுத்துவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வருவாராக. நாம் அப்படியே தலைகளை தாழ்த்தி ஒரு விசை கூட நாம் ஜெபிக்கலாம் ஆண்டவருடைய சமூகத்துல. ஆண்டவரே, நான் எப்படிப்பட்ட மகளா இருக்கிறேன், என்னுடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று நம்மளை அர்ப்பணித்து ஒரு விசை கூட நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்துல எங்களோட வாழ்க்கையில உங்களுடைய கிருபையுள்ள கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வேனுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். எல்லா தீமைகளுக்கும் கர்த்தர் விலைக்கு மறைத்து பாதுகாத்து கர்த்தர் கிரியை செய்வேனுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். கிறிஸ்டியோ உங்களுடைய குடும்பங்களை ஆசுவதிங்க, இன்னும் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துங்க. எல்லா தீமைகளுக்கும் விலைக்கு மறைத்து பாதுகாத்துக் கொள்ள வேணுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். மக்காய் உண்மையாய் ஓட உழைக்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசுவதிங்க, வழி நடத்துங்க. தொடர்ந்து நாம வாழ உதவி செய்யுங்க. கிருபையுள்ள கரத்திற்குள்ளாய் அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தொடர்ந்து இதை இணைந்து பாருங்கள். கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.